ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கைகளின் பிரயாசங்களை நீர்தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். களஞ்சியங்கள் பூரமாய் நிரம்பும்படியான பாக்கியத்தை தான் அநேகருக்கு கொடுக்கும்படியான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்று விசேஷமாக வெளியிடங்களிலே வெளிநாடுகளில் இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நேசிக்கின்ற பிள்ளைகளுக்காக, இந்த ஆலயத்தினுடைய தேவைகளை சந்திக்கின்றவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் செலவையுமாய் இருக்க கிருபைத்தார். ஆண்டவரே, இந்த திருச்சபையில் நடைபெறுகிற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஞாயிறு பள்ளி ஊழியர்கள், வாலிபர் கூடுகைகள், ஆண்டவரே பெண்கள் கூடுகைகள் எல்லாவற்றிற்காக ஜெபிக்கிறோம். 2 நாட்களிலே நடைபெறுகிற விசேஷித்த ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். அதிகாலை நடைபெறுகிற ஆராதனைகளுக்காக, வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிற பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் வந்து பங்கு பெற உம்முடைய சிலுவை பாடு மரணங்களை தியானிக்க எங்களையே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க, எங்களை சீர்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கிருபையின் காலங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கிருபை தான். ஆண்டவரே, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்வது போல இந்த நாட்களிலே எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்கள் பிள்ளைகளை உணர்ந்து, ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள, புது சிருஷ்டியாய் மாற்றப்பட ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகள் கூடி வரும்படியாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நெடுநாட்களாய் காத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள் மாறட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்க கிருபை தார். சேகரத்திற்காக ஜெபிக்கிறோம். 5 சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 2 பாடசாலைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமாய் நடத்துகிறார்கள். சபை ஊழியர்களுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக, சேகர் வந்த உறுப்பினர்களுக்காக, ஆண்டவரே, ஒவ்வொரு ஆலயத்தினுடைய பொறுப்பாளர்களுக்காக, சேகர ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபையின் மூலமாய் தாங்கப்படுகிற மிஷனரிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாங்குகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபைகள் வளர்ந்து பெருகட்டும். இந்த ஆண்டவரே, புதிய மாதம் யாவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு தங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற தேவனாகிய கர்த்தரை துதிக்க கிருபை தான். விதமான துணிகள் எடுக்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் பிள்ளைகளை ஆண்டவரே விலக்கி